அனைவருக்கும் வணக்கம். நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாரிஸ் நகரில் இருக்கிற ஐஃபில் டவர் தான். இதுதான் என்னுடைய முதல் வியூ முழுமையாக பார்க்குறது நடக்கும்போது. ஸோ அதை உங்களுக்காக பதிவு பண்ணேன். இதனுடைய உயரம் பார்த்திங்கன்னா 1083 அடி, அதாவது 330 மீட்டர். வெயிட்டு பார்த்திங்கன்னா 10,100 டன்னு. இதை வடிவமைத்தவர் பார்த்திங்கன்னா கஸ்டவ் ஐஃபில் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அவருடைய முழு பேர் வந்து அலெக்சாந்தர் கஸ்டவ் ஐஃபில். அவரோட பேரில் தான் இது இருக்குது. இது வந்து பாரிஸின் அடையாள சின்னமாக இருக்குது. நான் ஒவ்வொரு ஆங்கிளையும் நான் எப்படியெல்லாம் பார்த்து ரசித்தனோ அதை உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் வந்து லிஃப்ட்டு வேறு இருக்குது. ஸோ நம்ம 2 அப்சர்வேஷன் டெக் வச்சுருக்குறாங்க. ஸோ நம்ம மேலே போய் பாரிஸ் நகரத்தோட வியூவையும் பார்க்கலாம். ஸோ 2வது அப்சர்வேஷன் டெக் எங்கே இருக்குது அப்படின்னா 276வது மீட்டரில் இருக்குது. அதாவது 906வது அடியில் இருக்குது. ஸோ மேலே நின்று அதை பார்க்குறது, பாரிஸ் நகரை பார்க்குறது வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் உங்களுக்கு அதையும் பதிவு செஞ்சுருக்கிறேன். ரொம்ப அழகான வியூவாக இருந்துச்சு பாரிஸ் பார்க்குறதுக்கு. ஸோ நாங்கள் எப்படி பிளான் பண்ணி போனோம் அப்படின்னா, சூரிய ஒளியிலையும் பார்த்துட்டு மாலை வேளையில் போனோம். அடுத்து வந்து அது விளக்கொளியில் மின்னொளியில் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அதையும் கம்பைன் பண்ணி போனோம். ஸோ விளக்கொளி வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. விளக்கொளியில் பார்க்குறதுக்கும் அந்த ஸ்பார்க்கிங் லைட் ஒன்று வருது. அது வந்து எல்லா நேரமும் ஸ்பார்க்கிங் வர மாட்டேங்கிறது. ½ ஒருக்கா தான் அந்த ஸ்பார்க்கிங் லைட்ஸ் போடுறாங்க. ஒரு இந்த பார்த்திங்களா, அந்த ஸ்பார்க்கிங் ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. உண்மையிலேயே இது வந்து மனித உழைப்பின் அடையாளம்தான் இதுவும். அப்புறம் தொழில்நுட்பம், எதுவுமே இல்லாத தொழில்நுட்பத்தில் 1887 கட்டப்பட்டு 1889 கட்டி முடிக்கப்பட்டது. ஸோ அந்த கால தொழில்நுட்பத்துக்கு இது ஒரு சான்றாக இருக்குது. ஸோ இது வந்து வெவ்வேறு ஆங்கிளில் வெளியே இருந்து பார்த்து நாங்கள் சாப்பிட போகும்போது தெரிஞ்ச இடத்துல எடுத்தேன். இது என்னென்னா நாங்கள் போகிற கேபுக்குள்ளே நடுவில் தெரிஞ்சிச்சு. அதை உங்களுக்கு அழகாக எடுத்து கொடுத்துருக்குறேன். தேங்க்யூ.